மத்திய பட்ஜெட்டா அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாங்க தான் அதுக்கான அறிக்கை கொடுத்திருக்கோம். பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே தேமுதிகவினுடைய அறிக்கை நாங்க வெளியிட்டுட்டோம். அதுல நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்கு, நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்கு, ரெண்டும் கலந்துதான் இருக்கு. அதுல நம்ம நம்பர் 1 அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சதை உண்மையிலேயே நாம வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நாம அதுல நம்மளுடைய அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூர், திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி குறைக்கணும் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அதுக்கான அறிவிப்பு கிடையாது. தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி, இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதுல இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால. அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. ஏன்னா பெங்சல் புயல் ஒண்ணு, இப்ப வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. நான் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க இன்னல்ல துயர்ல பங்கேற்றோம். அன்னைக்கு நான் பார்த்தேன், லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் மூழ்கி போயிருக்கு. அப்போ இதை செய்ய வேண்டியது யார்? மத்திய மாநில அரசுகள் இரண்டு பேருக்குமே அந்த கடமை இருக்கு. மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது. வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள். இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. மத்திய அரசும் ரெண்டு பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அறிவிக்கல. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம், பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம்.